தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆமென், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட அநேக இளைப்படைகிற ஒரு அனுபவம், சோர்ந்து போகிற ஒரு அனுபவம் இதுதான் அதிகமா இருக்குது. யாரிடத்துல போய் பார்த்தாலும் ஒரு சோர்வு, ஆராதிக்க வருகிற இடத்துல ஒரு சோர்வு, வீட்டில் இருக்கிற இடத்துலயும் சோர்வு, இளைப்படைந்து போய் சோர்ந்து போகிற அனுபவம். ஆண்டவர் அப்படி இருக்கணும்னு ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எவ்வளவு தூரம் ஓடினாலும் என் பிள்ளைகள் இளைப்படைந்து போக மாட்டார்கள். அவர்கள் நடந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நம்ம, இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த உலக ஓட்டத்துல நம்ம எப்படி ஆகிறோம்? இளைப்படைந்தவர்களாய் மாறி விடுகிறோம். இந்த உலக நடத்தையில, நம்ம குடும்ப நடக்கையில நம்ம சோர்ந்து போகிறோம். பலவிதமான சோர்வுகள், பலவிதமான சூழ்நிலை நிமித்தமான சோர்வுகளும் களைப்புகளும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. நீங்க என்ன செய்யணும்? கழுகுகளை போல உயர சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த அனுபவத்துக்கு நேராக தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வர வேண்டும், வாழ வேண்டும் என்பது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கெட்டு போகணும்னு நினைக்கிற தெய்வம் அல்ல. ஒரு நாள் நம்ம சோர்ந்து போய் இருக்கணும்னு நினைக்கிற தெய்வம் அல்ல. இளைப்படைந்தவர்களா இந்த உலகத்துல வாழ வேண்டும், சாட்சிக்கேடான நிலையில வாழ்ந்து கெட்டு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அல்லேலூயா. அவருடைய விருப்பம் எல்லாம் நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த நிலைக்கு நேராக, அந்த அனுபவத்துக்கு நேராக அவன் எழுப்பி சொன்னா, இவ்வுலகத்தினுடைய பிசாசினுடைய பார்வைகளுக்கு அவன் விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவான். இவ்வுலகத்தினுடைய போராட்டங்களுக்கு அவன் விலகி ஓடுகிற, அவைகளை மேற்கொள்ளுகிற, அவைகளை ஜெயிக்கிற, அவைகளை மிதித்து கீழடக்கி எழுந்து பறக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை, உங்களை, என்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இது யாரால தான் முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் களைப்படையாதபடி, இளைப்படையாதபடி, உலகத்தில் இந்த கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர 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 எழும்பத்தக்க நிலையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனம் முதல் பகுதியில சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு காத்திருக்கிறவங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்க, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறவங்க அல்ல, ட்ரெயினுக்கு காத்திருக்கிறவங்க அல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருக்கிறவங்க அல்ல, ஆட்டோக்காக காத்திருக்கிறவங்க அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபங்க்ஷன்